இந்த ஸ்கூல் பசங்க பேக்ஸ் பெரிய மூட்டையை தூக்கிட்டு போற மாதிரி தான் போறாங்க. இது எந்த அளவுக்கு பாதிக்கும் பார்த்தீங்கன்னா அப்பதான் வளர பருவங்கள் போன் ஃபிளாட் ஹீட் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ்ல ஷைன் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா? இப்போ லைஃப் ஸ்டைல் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் ஆனா ஒன்ஸ் நம்ம ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா இடத்துல டேமேஜ் நடக்க ஆரம்பிக்கும். அந்த டேமேஜ் தான் பெயின் உண்டாகும். எல்லாரும் கோட் பார்த்துருப்போம். அதில் எல்லா ஹீரோஸுமே 50+ பிரபுதேவாவாக இருக்கட்டும், பிரசாந்தா இருக்கட்டும், இன்னைக்கு சிஎம் விஜயா இருக்கட்டும், அப்படி டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு 20s 30s இருக்கிறவங்களை கீழே உட்காந்துட்டு மேலே எந்திரிச்சு விடுறதுக்கு ஒரு ஆளோட ஹெல்ப் தேவைப்படுது. அது மட்டும் கிடையாது, ஒரு குழந்தை கூட கால் அமுக்குங்கம்மா கால் அமுக்குங்கப்பா அப்படின்னு சொல்றாம தூங்க போகிறதும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம். இது இன்னைக்கு எபிசோட் எல்லாருக்குமே ரெசனேட் ஆகும். அதுவும் எஸ்பெஷலி பேரண்ட்ஸா இருக்கிறவங்க, ஐடி எம்ப்ளாயீஸ், அந்த மாதிரி ப்ரொஃபஷன்ல உட்காந்தே இருக்கிற ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ரெசனேட் ஆகும். நான் இன்னைக்கு இருக்கிறது எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். என் கூட இருக்கிறது டாக்டர் ராஜேஷ்குமார். டாக்டர் ராஜேஷ்குமார் எம்பிபிஎஸ் ஒன் ஆஃப் த பிரீமியம் இன்ஸ்டிடியூட் இன் இந்தியா. எம்எம்சில he has done his MBBS. அதுக்கப்புறம் காலிக்கட் மெடிக்கல் காலேஜ்ல he has done his D-Ortho and 10 years he has been working in புதுக்கோட்டை area for the past 10 years actually. Without any further ado, we welcome Dr. Rajesh. Thank you very much for your டைம் சார். ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட பிஸி ஸ்கெடியூல் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனக்காக நீங்கள் ஒரு 1 hour நீங்கள் ஒதுக்குறேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க. இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவாக மக்களுக்கு நம்ம கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். இதனால நிறைய பேர் பயனடைவாங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயமா இருக்கு சார். எஸ் சார், இந்த ஸ்கூல் பசங்க பேக்ஸ் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேசலாம் சார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு போகிற மாதிரி தான் போகிறாங்க. ஸ்கூலில் டைம் டேபிள் படி கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பாதிக்கும், என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும்? ஆக்சுவலாக குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வளர பருவங்கள். போன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வளர்ந்துட்டு வரும். மசில்ஸும் அப்போ போனுக்கு ஏற்ற மாதிரி மசில்ஸும் வளர்ந்துட்டு வரும். மசில்ஸ் சரியாக டியூன் ஆகாமல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா போன் இம்மெச்சூராக இருக்குது. ஸோ அதுக்கும் உள்ள அந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது. ஸோ முன்னாடி குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெளியில் போய் விளையாடுவாங்க. ஸோ மசில்ஸ் நல்லா இதாக இருக்கும். மசில்ஸ் நல்லா பிளட் சர்க்குலேஷன் போணுச்சுன்னா போனுக்கும் அது பிளட் சர்க்குலேஷன் போகும். ஸோ போன் ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ அவங்க அவங்களோட அவுட்டோர் கேம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால அவங்களோட மசில் மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால மசில் மூவ்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கனால அதுக்கு உண்டான பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கனால போனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக வளர மாட்டேங்குது. அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் இல்லாதனால விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இல்லாதனால போனும் வீக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் குழந்தைங்களுக்கு வலி வர்றதுக்கான காரணங்கள். பேக் தூக்கிட்டு போகும்போது எனக்கு முதுகு வலிக்குதுமா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். நைட்டு தூங்குறப்ப எனக்கு கால் வலிக்குது, எனக்கு அமுக்கி விடுங்கன்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். முன்னாடி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுவாங்க, அதனால நல்லா இதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கினால என்னால் நடக்க முடியலமா, என்னை தூக்குங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் காரணங்கள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ரெக்டிஃபை பண்ணணும்னா அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் என்கரேஜ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான விட்டமின் டி, கால்சியம்லாம் கிடைக்குதானு பார்க்கணும். ஓகே, ஃபைன் சார், ஃபைன். ஒரு ஐடியல் வெயிட் அப்படிங்கிறது நீங்கள் 10% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது எப்படின்னா, இப்போ ஒரு 20 கிலோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் 2 கிலோ தான் கேரி பண்ணணும். அதுதான் உங்களோட ஐடியல் வெயிட். ஐடியல் இதுதான். பட் நமக்கு எக்ஸஸாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா சின்ன ஒரு பேக்ல கூட இது பண்ணலாம். இல்லை ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, நல்ல ஒரு குவாலிட்டியான பேக் போட்டு விட்டு இந்த ஸ்ட்ராப் வெறும் கிளாத் மட்டும் இல்லாமல் உள்ள ஸ்பாஞ்ச் இருக்க மாதிரி கொஞ்சம் இதாக இருந்தாச்சுன்னா அந்த இம்பேக்ட் அதில் பெருசாக இருக்கு. ஓகே, இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்காக ஒரு ஃபோனை கொடுத்து உட்கார வச்சு அவங்கள ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போய் விளையாட வைக்கிறதோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இல்லாம இருக்குது இல்லைங்களா சார்? ஓகே, சோ வெளியில அவுட்டோர் கூட்டிட்டு போய் விளையாட பண்ணணும். நம்ம குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதை அதிகப்படுத்தணும். அப்பதான் குழந்தைங்க வளர்றப்போ நிறைய திங்ஸ் இது பண்ணுவாங்க. இல்லைன்னா போன்லயே அடிக்ட் ஆயிரும். வீட்டுல இருக்கப்போ எவ்வளவு நேரம் அவங்களால கேம்ஸ் ஆக்டிவா இருக்க முடியும். வெளில போகும்போது தான் நிறைய திங்ஸ் பார்ப்பாங்க, நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. மற்ற ஒரு அட்ராக்ஷன் வர ஆரம்பிக்கும்.
இப்போ ஒரு ஒரு பிளே கிரவுண்டுக்கு அழைச்சிட்டு போறோம்னா அவங்க ஸ்போர்ட்ஸை பார்ப்பாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ உடனே நான் அதில் ஜாயின் பண்றேன்னு சொல்லி அப்படி போவோம். வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுடைய இந்த 4 சவுத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ வெளி உலகம் வந்து தெரியாது. ஓகே, இங்க நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஃபிளாட் ஃபீட்னு சொல்றாங்கல்ல சார், அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய வருதா? இல்ல நீங்க அது அப்படின்னா என்னங்கிறது கொஞ்சம் ஒன்றும் எக்ஸ்பிளைன் இல்லை. பண்ணுங்க. ஃப்ளாட் ஃபீட்டுங்கிறது நம்ம பிறக்கிறப்போ அது எல்லாருக்குமே வந்து செப்பக்கால தான் இருக்கும். சின்ன குழந்தைகள வயிற்றுல இருக்கிறப்போ அது வந்து இதாக தான் இருக்கும், ஃப்ளாட் ஃபீட்டாக தான் இருக்கும். ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்ச் வர ஆரம்பிச்சிடும். நம்ம எதுக்காக அந்த ஆர்ச் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய வெயிட்டை வந்து பாதத்தில் நம்மளுடைய பாடி வெயிட் எல்லாம் இறங்கி கரெக்டாக பாதத்து வழியாக கிரவுண்டுக்கு போகுது. ஸோ அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈக்குவலாக போகுங்கிறது தான் அந்த ஆர்ச்சோட மெயின் இது. ஓகே, புரியுது சார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதனால ஃப்ளாட் ஃபிட் வருதுன்னா மசில் இம்பேலன்ஸ், லாக்ஸிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மசில் லாக்ஸிட்டினால அந்த ஃப்ளாட் ஃபிட் வரலாம். 2 டைப் இருக்குது. ஒன்று மசில் இம்பேலன்ஸ்னால வரும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போனிக் காசஸ்னு இருக்கும். ஸோ இது போனிக் காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாதத்தில் உள்ள எலும்பு வந்து ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால வந்து அது ஃப்ளாட் ஃபிட்டாக இருக்கும். இந்த மசில் வந்து லாக்ஸிட்டினால வர்றது பார்த்தீங்கன்னா அதனால ஒன்றும் பெரிய இஷ்யூ வராது, பெயின் ஒன்றும் பெருசாக இருக்காது. பட் வந்து என்ன பின்னாடி லேட்டராக வந்து இந்த முதிகால் வலின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கலாம். மசில் லாக்ஸிட்டினால வர்றதை வந்து எப்படி ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஸ்லிப்பர்ஸ் இல்லைன்னா ஷூஸ் வந்து அந்த மீடியல் ஆர்ச் வச்ச மாதிரி உள்ள கஸ்டமேடாக பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது வந்து சால்வபிள் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் சார். இது வந்து போனிக் இஷ்யூஸ்னு வர்றது வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுற மாதிரி? கண்டிப்பாக அது நீங்கள் வந்து ஃப்ளாட் ஃபிட் வந்து மோர் தென் 5 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்த்தோ டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிட்டு இது வந்து பிரச்சனை எதுவும் வருமா என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா டாக்டர் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு இது வந்து போன் காஸ் கிடையாதுங்கிறனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை வரும். ஓகே, ஃபைன் சார். இப்போ இந்த ஃப்ளாட் ஃபீட் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸில் ஷைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா? இருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கேன் டூ ஆல். அதெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்த ஃப்ளாட் ஃபீட் இருக்கவங்களுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பாடி வெயிட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும்னா நம்ம இந்த ஃப்ளாட் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிடும், வெயிட் ஓவர் வெயிட் ஆனால். ஸோ அதனால வந்து ஆங்கிளில் வந்து தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நீலையும் தேய்மானம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து அதான் சொல்கிறேன், ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ளாட் ஃபீட் இருக்குன்னா ஒரு ஆர்த்தோ டாக்டரை பார்த்துட்டு என்ன டைப் ஆஃப் அது ஃப்ளாட் ஃபீட்னு பார்த்துட்டு இப்போ வந்து அது மசில் இதனால இருந்துச்சுன்னா அது ஃபுட்வியர்லேயே மாற்றிக்கலாம். போனிக் காசஸ் இருந்தால் அது கரஸ்பாண்டிங் ஒரு என்ன இருக்கோ அது இன்டர்வென்ஷன் கரெக்டான ஒரு ஆர்த்தோபெடிக் இன்டர்வென்ஷன் பண்ணிட்டோம்னா சரியாயிடும். அதுக்கப்புறம் வாட் எவர் தேர் அவங்களோட எய்ம் நோக்கி அவங்க பாட்டுக்கு பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஃபைன் சார். இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கன்சர்ன் இருக்கு. இதுல 2 எக்ஸ்ட்ரீம் ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதாவது குழந்தைங்க வந்து கால் வலிக்குது அப்படின்னு சொன்னா உடனே பதட்டப்பட்டுட்டு டாக்டர்கிட்ட வந்துட்டு வர்ற மாதிரியான ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த விளையாடும் போது இப்படிதான் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது ரெண்டுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் காசஸா இருக்கு. ஆனா ஒரு பேரண்ட் வந்து எந்த இடத்துல கரெக்டா இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க டாக்டரை பார்க்கணும், இல்ல நார்மலா இது இருந்துச்சுன்னா இதெல்லாம் டாக்டரை பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரினா உங்களோட அட்வைஸ் என்ன வரும்? அதாவது இப்போ ஒரு விளையாண்டுட்டு வர்றாங்க, ஒரு பெயின் வருதுன்னா இட்ஸ் அ காமன் திங். பட் ஆனால் வந்து அந்த பெயின் வந்து ரெகுலராக சொல்லிட்டு இருக்காங்க, மோர் தென் 3 டேஸாக வந்து அந்த பெயின் இருக்கு அப்படின்னா பெட்டர் வந்து கன்சல்ட் பண்ணுறது நல்லது. அது ஏன்னா வந்து நமக்கு வந்து டாக்டர் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அது பர்டிகுலராக ஒரு பாயிண்ட்ல இருக்கா, இல்லை வந்து வெறும் ஜஸ்ட் மசில் கிராம்ஸ் தானா, இல்லை வந்து சம் அதர் காசு அந்த இடத்துல வீக்காக இருக்கா, இந்த மாதிரி என்னென்ன எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து வலிக்குதுன்னா எந்த இடத்துல வலிக்குதுன்னு கேட்டுக்கலாம். அந்த வலிக்கிற இடத்துல வந்து எதுவும் அப்நார்மலாக எதுவும் இருக்கா, வீக்கம் இருக்கா, எதுவும் வந்து அந்த நரம்புகள் எதுவும் வித்தியாசமாக தெரியுதா, இல்லை ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனியாக தெரியுதா, இந்த மாதிரி எதுவும் அப்நார்மலாக இருந்துச்சுன்னா பெட்டர் வந்து இமிடியேட்டாக கன்சல்ட் பண்ணுறது நல்லது. பட் மைல்டு பெயின் அன்னைக்கு விளையாண்டா அன்னைக்கு வலி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒன்றும் இதுக்குலாம் இட்ஸ் அ நார்மல் திங் தான். பட் ஆனால் ரெகுலராக அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருக்கான்னா பெட்டர் கன்சல்ட். இப்போ நைட் வந்து வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, காலையில் ஆனால் பர்ஃபெக்டாக எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஆனால் பட் அது ரெகுலராக அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா பெட்டர் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, கிரானிக்காக ஒரு 3 நாள் கண்டினியூஸாக அதே பெயின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சம்திங் ப்ராப்ளம் இஸ் தேர் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு புரியுது சார், புரியுது. ஸோ இப்போ இந்த நெக்கு பற்றி பேசலாம் சார். ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு 20-30 இல்லை கம்ப்யூட்டரில் நிறைய டைம் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் அந்த நெக் பெயின் வந்து வந்துடுது. இது வந்து என்ன ப்ராப்ளம், இதுக்கு
இதுக்கு ரெமெடி என்னது அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நேச்சர் எப்படி படைச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்கம் வளைஞ்சிருக்கும், மேல் முதுகு பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வளைஞ்சிருக்கும், அடி முதுகு பார்த்தீங்கன்னா முன்பக்கம் வளைஞ்சிருக்கும். இதுதான் வந்து நேச்சர் வந்து நமக்கு வந்து அமைச்சிருக்க பாடி செக்ஷன். பட் ஆனால் நம்ம என்ன ஆகும்னா ஒரு அப்நார்மல் பொசிஷன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு டைம் பண்ணால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அது கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக ரொம்ப லாங் டூரேஷனில் பண்ணிட்டு இருக்கப்ப என்ன ஆகுனா அங்கே வந்து அந்த இடத்துல வந்து நார்மல் மெக்கானிக்ஸ் வந்து மாறுது. ஸோ அப்போ நார்மல் மெக்கானிக்ஸ் மாறுறப்போ அந்த இடத்துல டேமேஜ் நடக்காது. அந்த டேமேஜ் தான் பெயினை உண்டாக்குது. ஸோ அது எவ்வளோ நாள் அந்த டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய அந்த உள்ளுக்குள்ளே வந்து டிசீஸ் வர்றதுக்கான காரணங்கள் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இந்த நெக் வந்துட்டு இப்போ லைஃப் ஸ்டைல் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் ஆஃபீஸ் டைப் ஆஃப் ஜாப் இருக்கு. ஸோ நிறைய எல்லாருமே சிஸ்டம் ஒர்க் தான் பண்ணுறாங்க. அதில் என்ன ஆகுனா மோஸ்ட்லி நம்மளை அறியாமலே என்ன ஆகுனா நம்மளை முன்னாடி ஃபார்வர்ட் பொசிஷனில் இப்படி போக ஆரம்பிக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய நெக் வந்து முன்னாடி வளைஞ்சிருக்கணும், நம்ம மேல் முதுகு பின்னாடி வளைஞ்சிருக்கும், கீழ் முதுகு வந்து முன்னாடி வளைஞ்சிருக்கும். இந்த பாஷனில் இருந்தோம்னா நமக்குடைய வெயிட் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகே. ஸோ நான் இப்போ இந்த பொசிஷனில் இப்படி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பாடியை விட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டியை விட்டு நம்மளுடைய கழுத்து வந்து முன்னாடி வருது. ஸோ அப்போ இந்த கழுத்தை தாங்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா நெக் மசில்ஸ் தான் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா போன் நம்மளுடைய முதுகு எலும்புல வந்து 80% வந்து வெயிட் மீதி ஒரு 20% தான் வந்து இது வந்து பேலன்ஸ் பண்ணும் மசில்ஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுடைய மசில்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. மசில்ஸ் வந்து ஒரு 5 நிமிஷம்னா ஓகே, ஒரு ½ hour to 1 hour பண்ணுறப்போ மசில்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஃபெட்டிக் ஆக ஆரம்பிக்கும். மசில்ஸ் ஃபெட்டிக் ஆகிறப்போ நம்மளுடைய அந்த அடுத்த இதில் எங்கே போய் விழுகும்னா ஒவ்வொரு போனுக்கு இடையில டிஸ்க்னு சொல்லுவாங்க, அந்த டிஸ்கில் போய் விழ ஆரம்பிக்கும். ஸோ அந்த டிஸ்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது இல்லாமல் வந்து போனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷன்னால என்ன ஆகும்னா அதுவும் ஹைப்போட்ரோஃபி ஆகி அதுவும் தேய்மானம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நெக் பெயின் வர்றதுக்கான காரணங்கள். ஓகே. ஸோ பாஸ்சர் வந்து கண்டிப்பாக அது வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகும் நம்ம நார்மல். ஓகே. ஸோ ஆஃபீஸ்க்கு போயிட்டோம்னா ஆஃபீஸில் வந்து ஒரு பக்காவான ஒரு ஒர்க் டேபிள் இருக்கும், ஒரு சேர் இருக்கும். அப்போ இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறமா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னபோது நிறைய பேர் பெட்லேயே உட்காந்து இது பண்ணுவாங்க. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வாங்கி வச்சுக்கல. இப்போ வந்து நிறைய பேர் இப்போ நம்ம புதுக்கோட்டை சரௌண்டிங்கில் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க பர்மனெண்ட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகி இங்கே எல்லாம் செட்டில் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு சேர் வாங்கிக்கிறது வந்து அட்வைசபிள் தான் இல்லைங்களா சார்? கண்டிப்பாக. நம்ம வந்து நம்ம உடம்பு தான் மணி கேன் ஏர்ன் வாட் எவர். ஆனால் ஒன்ஸ் நம்ம ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா ரிகவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வராது. ஸோ ஸ்மால் அமௌண்ட்டை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. சேரு ஒரு டேபிள் எப்படி இருக்கணும்னா நம்மளோட சேர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சப்போர்ட், இப்போல்லாம் முன்னாடி லம்பார் சப்போர்ட்டும் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி உள்ள சேர் இருக்கணும். பின்னாடி ஹெட் ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். நம்மளுடைய ஆர்ம் வந்து ஆர்ம் வச்ச சேர் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், ஆர்ம் இல்லாமல் சேர் யூஸ் பண்ணணும். ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கீபோர்டு வந்து நம்மளோட அந்த ஆர்ம் வந்து 90 டிகிரி இருக்கிறதுல பக்கத்துலேயே இருக்கணும். டேபிள் வந்து சேம் ஹைட்டில் தான் இருக்கணும். மானிட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐ விஷனுக்கு ஒரு 10 to 15 டிகிரி வந்து மேலே கீழே இருந்துக்கலாம். அதுக்கு மேலே போனுச்சுன்னா நெக் வந்து ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம நெக் ஸ்ட்ரெயின் ஆகிறப்போ பேக்கும் வந்து வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிடும். வளைஞ்சு கொடுக்கலாம். ஸோ இம்ப்ராப்பர் போர்ஷன். ஸோ கழுத்து வலி இல்லாமல் முதுகு வலியும் வராது. ஓகே ஓகே, புரியுது சார், புரியுது. இது இல்லாமல் வந்து நம்ம வந்து ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உட்காந்துட்டே வேலை பார்க்குறதுனால ஒரே வேலையை வந்து மசில்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகும்னா அது மசில்ஸ் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால என்னன்னா ஒரு ½ hour ஒரு தடவை நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். அதில் வந்து மெயினாக வந்து நெக் மசில்ஸ், பேக் மசில்ஸ், தை மசில்ஸ், இது 3 வந்து நல்லா பண்ணாங்கனாலே போதும், நமக்கு இந்த இது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் வராது. ப்ரிவென்ஷனுக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் வராமல் இருக்கிறது. வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றதை விட வராமல் இல்லை, இந்த சிம்டம்ஸ் வந்து ஆரம்பிச்சாலும் நமக்கு வந்து அந்த டிசீஸை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கான இதுவும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க வந்து எக்ஸசைஸ், ப்ராப்பர் பாஸ்சர் இருந்தாலே அந்த டிசீஸ் வந்தாலுமே அந்த ஸ்டேஜ்ல புரியுது சார். நீங்க இந்த குழந்தைங்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது விட்டமின் டி பத்தி பேசுறீங்க சார். விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்துட்டு இப்போ ரொம்ப பரவல் ஆயிருச்சு அப்படிங்கிறது தான் நீங்க சொல்ல வருது இல்லைங்களா? இது வந்து முன்னாடி சன்லைட்ல இருந்தாலே விட்டமின் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ வெளியில யாரும் போறது கிடையாது. ஸோ இதுக்கான ஆல்டர்னேட் என்ன? ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம எதுல
எதுல எல்லாம் விட்டமின் டி இருக்கு? இது இதில் வந்து நேச்சுரல் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் தான். அது இல்லாமல் வந்து விட்டமின் டி எதில் இருக்கும்னா வந்து பால், பன்னீர், இந்த மாதிரி ஐட்டம்ஸில் வந்து எக்கு, இதுல எல்லாம் வந்து விட்டமின் டி, கால்சியம் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து டெய்லி ஃபுட்ஸாக வந்து குழந்தைங்களுக்கு கன்சூம் பண்ணி கொடுக்காம சொல்லி போதும். ஓகே ஓகே ஃபைன் சார். இதில் மார்னிங் சன்லைட்டு தான் நம்மளுக்கு தேவை, மத்தியான சன்லைட்டு ஆகாது. ஒரு 10 to 4 வந்து மேக்ஸிமம் இது கிடைக்கும். ஓகே 10 to 4 மேக்ஸிமம் கிடைக்கும். ஆமாம் ஆமாம். எனக்கு ஆப்போசிட்டாக சொல்லி சொன்னாங்க, காலையில் விடிய காலையில் வெயில் மட்டும்தான் இருக்கும், இல்லைன்னா சாயந்தர வெயில் மட்டும்தான் வந்துட்டு 10 to 4 இதில் மேக்ஸிமம் கிடைக்கும். மற்ற இந்த ஈவினிங் டைமும் மார்னிங் டைமும் இருக்கும். 10 to 4ங்கிறது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நம்ம இப்போ சன் பாத்னா போடுறதுன்னா இப்போ சட்டையெல்லாம் குழந்தைங்களுக்குலாம் சட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கூட நிப்பாட்டி வச்சுக்கிறது பெட்டர் இல்லைங்களா சார்? அந்த மாதிரி சான்சஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஓரளவு ஸ்கின் எக்ஸ்போஷர் இருந்தால் ஃபுல்லாக அதுக்காக எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரி ஓகே ரைட் சார். இப்போது இந்த வளைஞ்ச கால் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வருது இல்லைங்களா சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து நம்ம பிறக்கிறப்ப அதான் சொன்ன வந்து கால் வந்து லைட்டாக கொஞ்சம் பெண்டாக தான் இருக்கும் பிறக்கிறப்போ. ஸோ அப் டு 3 years வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து வெளிப்பக்கம் இப்படி கவட்ட கால் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நேராகி ஒரு 5 yearsக்கு அப்புறம் வந்து நார்மல் ஆகிடும். இந்த வளைஞ்ச கால்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியும் காரணங்கள் இருக்குது. விட்டமின் டிக்கு குறைபாடு இருந்தாலும் வரும். அது இல்லாமல் வந்து அதர் காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் இது கிளப் ஃபுட் ஃபீட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உள்ளவங்களுக்கும் அந்த மாதிரி வரும். ஹிப்பில் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த நீ வந்து வளைஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி வளைஞ்சிருக்கு 3 வயசுக்கு மேலே வளைஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு ரூட் காசஸ் கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. சப்போஸ் சில குழந்தைங்களுக்கு வந்து நார்மலாகவே அப்படி இருக்கும், ஒரு 5 yearsக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக ஆரம்பிச்சிடும். விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குன்னா அது எடுத்தாலே கண்டிப்பாக இதாயிரும். மோர் தென் 5 yearsக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னா நிறைய பிரேசஸ்லாம் இருக்கு, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமும் 8 years 10 yearsக்கு மேலே இருக்கு அப்படின்னா சர்ஜிக்கல் கரெக்ஷன்ஸும் இருக்கு, பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு நம்ம அது வந்து கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து நம்மளுடைய பாடி வெயிட் வந்து கிரவுண்டுக்கு போகிற இது வந்து ஒரு கரெக்டான ஒரு இதில் இருக்கு. ஸோ அந்த இது மாறுனுச்சுன்னா நம்மளுடைய பயோமெக்கானிக்ஸே வேற மாதிரி மாறிடும். ஸோ அதனால கண்டிப்பாக ஆள் வளைஞ்சிருந்துச்சுன்னா டாக்டரை பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணுங்க.